ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश है क्या? ஒரு புதிய நாள், आज एक नया दिन है, புதிய கிருபை, नई अनुग्रह, புதிய ஆசீர்வாதம், नई आशीषें, புதிய நன்மை नई भलाइयां இன்றைக்கு உங்களை தேடி வரும். आज आपको ढूंढ कर आएगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. வேத மொழிச்சதன தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हम बड़े आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. நீதிமொழிகள் नीति वचन 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 7வது சொல்லப்பட்டிருக்கிறது. 7वें वचन में कहा गया है, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, अपनी दृष्टि में बुद्धिमान न होना, கர்த்தருக்கு பயந்து यहोवा का भय मानना தீமை விட்டு விலகு. और बुराई से अलग रहना. அநேக சொல்வாங்க நான் ஸ்மார்ட்டா இருக்கிறேன், अनेक लोग कहते हैं कि हम स्मार्ट हैं, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறது, मुझे अधिक ज्ञान है, நான் படிப்புல தேறினுள்ளவன், हम पढ़ाई में अच्छे उत्तीर्ण நான் हैं, வேலையில தேறினவனா இருக்கிறேன். कामों में हम उत्तीर्ण हैं. அவங்க தங்களை ஞானி என்று எண்ணுவார்கள், वे अपने आप को बुद्धिमान समझते மற்றவர்களை हैं, அற்பமாக எண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். दूसरों को तुच्छ जानने वाले ஆனா भी हैं. வேதம் சொல்லுகிறது पर शास्त्र कहता உன்னை है, ஞானி என்று எண்ணாத, अपनी दृष्टि में बुद्धिमान न होना, கர்த்தருக்கு பயந்து यहोवा का भय தீமை मानकर விட்டு விலகு. और बुराई से अलग रहना. யாருக்கு பயப்படணுமா? किससे डरना है? கர்த்தருக்கு பயப்படணும். परमेश्वर से भय मानना है. கர்த்தருக்கு பயந்து यहोवा का भय தீமை मानकर விட்டு விலகணும். बुराई से अलग होना இந்த है. உலகம் தீமையினால் இருந்து இருக்கிறது. ये संसार बुराई से भरा இந்த हुआ है. உலகம் பலவிதமான பொல்லாப்பில் இருந்து இருக்கிறது. ये संसार कई सारे तक जो बुराई से भरा அப்ப है. நம்முடைய உலக படிப்போ हमारे संसार की உலக पढ़ाई, ஞானமோ संसार के ज्ञान சோதரம் நம்மளை தப்ப முடியாது. हमें नहीं बचा सकता. ஆனால் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது परमेश्वर से डर कर जीते समय தீமை விட்டு விலக முடியும், बुराई से हम अलग हो सकते பாவத்தை हैं, விட்டு விலக முடியும், पाप से हम अलग हो सकते தேவனுக்கு हैं, பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். परमेश्वर के प्रिय जीवन जी அப்ப सकते हैं. கர்த்தருக்கு பயந்து அது வழி நடக்க வேண்டும். परमेश्वर से डर कर उस मार्ग में அப்ப चलना है. தீமை விட்டு விலகும் பொழுது बुराई से हटते समय உங்களுக்கு நன்மை வரும், आपको भलाई உங்களுக்கு आएगी, ஆசீர்வாதம் வரும், आशीष உங்களுக்கு आएंगे, கர்த்தர் உயர்த்துவார். आपको परमेश्वर ऊंचा அதனால करेगा. इसलिए கர்த்தர் பயப்படுங்க, परमेश्वर से डरिए, தீமை விட்டு விலகுங்க, बुराई से हटिए, நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. भलाइयों को परमेश्वर देगा. நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना ஒவ்வொரு करते हैं. ஆசீர்வாதம் हर एक को आशीष உமக்கு कीजिए, பயந்து आपको डर कर தீமை விட்டு விலகத்தக்கதாக बुराई से अलग होने के நல்ல लिए ஞானத்தை கொடுங்க. अच्छे ज्ञान को தேவ दीजिए. கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். परमेश्वर के अनुग्रह बच्चों को இயேசு संभाले. மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन.